ஹலோ ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பு வடை இல்லைன்னா மசால் வடைன்னு சொல்லுவாங்க. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வடைப்பருப்புன்னு கடைகள் கிடைக்கும், அது நான் எடுக்கிறேன். அது 2 கப், நான் எடுத்துருக்கிற கப்பில் 2 கப் போட்டு ஊற வைக்கணும். 2 மணி நேரம் ஊற வைக்கணும். பாருங்கள், பருப்பு நல்லா ஊறியாச்சு. இப்போ அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் 3 போடுறேன். அது கூட பருப்பு, பருப்பு போட்டு நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது, கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். பாருங்கள், அரைச்சாச்சு. இதே மாதிரி எல்லா மீதி இருக்கிற பருப்பை எல்லாம் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு என்னென்ன ஆட் பண்ணோம்னா சோம்பு, பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, அப்புறம் லாஸ்ட்டாக உப்பு. எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாருமே வீட்டில் இந்த வடை செய்வீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வீங்க. நான் இந்த மாதிரி செய்வேன், அதனால் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நல்லா வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி, கலங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு, ஹீட் ஆகிட்டு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இந்த மாவை குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், பால்ஸ் மாதிரி பண்ணியாச்சு. எண்ணெய் ஹீட் ஆயாச்சு. ஒரு வெள்ளை துணியில் இந்த மாதிரி வடை தட்டி எண்ணெய்க்குள்ளே போட்டு ஃப்ரை பண்ணி வேண்டியதுதான். இந்த எண்ணெய் வடை போடும்போது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடுங்க. இந்த துணியில் வச்சு போட்டோம்னா ஒட்டாமல் வரும், அதுக்காக நம்ம துணியில் போடுறோம். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் தான் நம்ம எடுக்கலாம். வெந்து நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். அதுக்கு அடுத்தது அதே மாவில் நம்ம குட்டி குட்டி பால்ஸ் மாதிரியும் போடலாம். அது குட்டீஸ்க்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் லாஸ்ட்டாக எங்கள் வீட்டு குட்டீஸ் இந்த மாதிரி கேட்டாங்க, அதனால் நான் இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி போட்டுருக்கேன். குட்டீஸ்க்கு இது கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி போட்டு கொடுத்தா. இவ்வளோதான், பருப்பு வடை ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.